மேலும் அவருடைய வழித்தோன்றலை சேர்ந்த ஜக்ரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ் ஆகியோருக்கும் நாம் நேர்வழி காட்டினோம். இப்போ இன்னும் ஃபேமிலி லிஸ்டெல்லாம் போட்டு வரான். இவருடைய ஃபேமிலியில் இவங்களுக்கும் நேர்வழி காட்டு. அவர்கள் ஒவ்வொருவரும் உத்தமர்களாய் இருந்தார்கள். இப்போ இதில் அல்லாஹ் காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன? அப்போ இந்த இடத்துல குறைஷிகளுக்கு இன்னொரு கவுண்டர் கொடுக்குறான். இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் எல்லாம் இவங்க என்னவா பண்ணி வச்சுருந்தாங்க? மக்காவில் சிலைகளாக வடித்து வச்சுருந்தாங்க. இந்த மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்குள்ளே காபாவுக்குள்ளே போயிட்டு அந்த சிலைகள்லாம் உடைக்கிறாங்க. உடைக்கும்போது அதில் ஒரு சிலை யாருக்கு வச்சுருக்காங்க? இஸ்மாயில் நபிக்கு வச்சுருக்காங்க. கையில் ஒரு வில்லு இப்படி கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. வில்லும் அம்பும் இப்படி வச்சிட்ருக்கிற மாதிரி. இஸ்மாயில் நபி வில்லு அம்புல ஃபேமஸ், ரொம்ப ஸ்கில்டான பர்சன். அதனால தான் ரசூல்லா சஹாபாக்களை சொல்லும்போது சொல்லுவாங்க, அதாவது வில்லை பழகுங்க, உங்களுடைய தந்தை இஸ்மாயில் இப்படி வில்லில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அப்படின்ட்டு. அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னொரு மேட்ரு இங்கே என்ன சொல்கிறான்? அவங்க எல்லாரும் உத்தமர்களாக இருந்தார்கள்ங்கிறான். எதுக்கு இது உத்தமர்களாக இருந்தாங்கன்னு சொல்கிறான்? அவங்கெல்லாம் கடவுளாக இருக்கலைங்கிறான். நல்ல மனிதர்களாக இருந்திருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இஸ்மாயில் நபிக்கு சிலையை வச்சுருக்கீங்க உள்ள, புரியுதா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அதையும் உடைக்கிறான். இப்ராஹிம் நபியும் நீங்கள் சிலையாக வச்சுருக்கீங்க, இப்ராஹிமுடைய மகன்களையும் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? சிலையாக வச்சுருக்கீங்க. அவங்க யாரும் இது மாதிரியானவர்கள் கிடையாது, மனிதர்களாக தான் இருந்தார்.